வடசென்னையில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருவொற்றியூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமோனியா வாயு கசிவால் தொழிற்சாலையை சுற்றியுள்ள 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார். சிபிசிஎல் நிறுவனத்தின் எண்ணெய் கசிவு கடலில் கலந்தது குறித்து பேசிய ஜெயக்குமார், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையான ஆய்வுகளை நடத்தாததால் தான் தற்போது மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். சிபிசிஎல் நிறுவனத்தை மூடுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வடசென்னையில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.